பல வருஷமாக பிபிக்கு மாத்திரை போட்டுக்கிறீங்க, பல வருஷமாக பிபிக்காக சிகிச்சை எடுத்துருக்கிறீங்க. ஆனால் நான் ஒரு இயற்கையான மருத்துவ முறையை சொன்னால், தம்பி நீ சொல்கிறதெல்லாம் போதும், எத்தனை நாள் குணமாகும் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறீங்க. இங்கே பாருங்கள், பிபி இருக்குது, கவலையப்பட வேண்டாம். இது மாதிரி செம்பருத்தி பூவை சாப்பிடுங்க. கொலஸ்ட்ரால் அதிகமாக இருக்குது, செம்பருத்தி பூவை சாப்பிடுங்க. நல்லா கொல கொல கொலன்னு இருக்குதுங்க, நல்லா சாப்பிட்லாங்க. இது ஆரோக்கியமாக இருக்கும். பிபி தானே உங்களுக்கு, மகரந்தத்தை எடுத்துருங்க. நான் இத்தனை பூ அத்தனை பூவெல்லாம் சொல்ல, மகரந்தத்தை எடுத்துருங்க. இந்த பூவை இது பிச்சுக்கோங்க, இது பிச்சுக்கோங்க. பிச்சு நீங்கள் தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு கசாயமாக குடித்தாலும் சரி. என்னெல்லாம் விட்டு ஆடு மாறு மாதிரி மேய்ஞ்சிட்டு போயிடுவேன். உணவே மருந்து நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் அன்பு சொன்ன ஹரிதாஸ். பிபிக்கு ஏதாவது மருந்து இருக்கா, கொலஸ்ட்ராலுக்கு ஏதாவது மருந்து இருக்கா அப்படின்றீங்க, மூலிகை இருக்கான்னு கேட்குறீங்க. வெளிப்படையாக காமிக்க போகிறேன், வாங்க வீடியோ குழப்பலாம். நண்பர்களே, பிபி ஹை பிபி வரதுக்கான காரணம் என்ன? உடம்புல கொலஸ்ட்ரால் அதிகமாக இருந்தாக்கா ஹை பிபி வரும். கிட்னி ஃபெயிலியர் ஆக போகுது அப்படின்னாலும் ஹை பிபி வரும். அதே மாதிரி கிட்னி ஃபெயிலியர் ஆச்சுனாலும் பிபி இருக்கும். சரிங்களா? ஹார்ட் கம்ப்ளைண்ட் இருக்குனாலும் பிபி வரும். இந்த பிபி வர்றதுக்கு காரணமே உணவு முறைகள் மாறிப்போச்சு, வாழ்வியல் முறை மாறிப்போச்சு. நிறைய டென்ஷனு, டிஃப்ரென்ஸ்னு, கோபம், பயம், பதட்டம், அதே மாதிரி வேதனை, இதெல்லாம் இருந்தால் கண்டிப்பாக பிபி வருங்க. நல்லாவே இருக்க மாட்டோம். இப்போ என்ன, உங்களுக்கு பிபி வந்துருச்சு, மருந்து மாத்திரையில் போட்டுக்கிறீங்க, அதிலிருந்து எப்படி வெளியே வரணும்னு கேட்குறீங்க. சித்த மருத்துவத்தில் சர்பகந்தான ஒரு மூலிகை இருக்குது. அதை ப்ராப்பராக எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா பிபி மெல்ல 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 படிப்படியாக குறைஞ்சி உங்களுக்கு கண்ட்ரோலுக்குள்ளே வந்துடும். சரிங்களா? சரி, இப்போ மூலிகைகள் சொல்லணும்னு கேட்டுக்கிறீங்க. இங்கே பாருங்கள், என்கிட்ட இருக்கு பாருங்கள், நாட்டு செம்பருத்தி பூ பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள். இந்த நாட்டு செம்பருத்தியை காலை, மதியம், இரவு தேவையான அளவு, நான் இவ்வளோ அவ்வளோலாம் சொல்கிறேங்க. ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா 2 பூ பிடிக்கும், 3 பூ பிடிக்கும், 5 பூ பிடிக்கும், 10 பூ பிடிக்கும், எனக்கு தெரியாது. உங்களுக்கு பிடிச்ச அளவு பச்சையாகவே கடிச்சு மென்று சாப்பிடுங்க, நல்லாயிருக்கும். இல்லைன்னா அந்த மகரந்தத்தை எடுத்துகிட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால், கசாயம் வச்சு காலை, மதியம், இரவு 3 வேளை குடிச்சிட்டு வாங்க. உங்களுக்கு ஹை பிபி நார்மல் ஆகிடுங்க. நம்ம மக்கள்கிட்ட இருக்கிற ஒரு பழக்கம் என்ன தெரியுமா? எவ்வளோ நாளில் குணமாகும் அப்படின்னு ஒரு கேள்வி. ஏங்க, பல வருஷமாக பிபிக்கு மாத்திரை போட்டுக்கிறீங்க, பல வருஷமாக பிபிக்காக சிகிச்சை எடுத்துருக்கிறீங்க. ஆனால் நான் ஒரு இயற்கையான மருத்துவ முறையை சொன்னால், தம்பி நீ சொல்கிறதெல்லாம் போதும், எத்தனை நாள் குணமாகும் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறீங்க. ஆனால் இதுக்கு பொறுமை இல்லை உங்களுக்கு. நான் என்ன சொல்கிறேன், ஒரு 3 மண்டலம் சாப்பிட்டு பாருங்கள், கண்டிப்பாக நார்மல் ஆகிடும். இருக்கவே இருக்குது. இங்கே பாருங்கள், இது மாதிரி பூ இருக்குது, இது மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா பூ இருக்குது. இந்த பூவெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குது. நான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 2 பூ மட்டும் எடுத்து எப்படி சாப்பிட்றதுனே காமிச்சிடுறேன். இப்போ 2 பூ இருக்கா? பிபி தானே உங்களுக்கு, மகரந்தத்தை எடுத்துருங்க. நான் இத்தனை பூ அத்தனை பூவெல்லாம் சொல்ல, மகரந்தத்தை எடுத்துருங்க. இந்த பூவை இது பிச்சுக்கோங்க, இது பிச்சுக்கோங்க. பிச்சு நீங்கள் தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு கசாயமாக குடித்தாலும் சரி. என்னெல்லாம் விட்டு ஆடு மாறு மாதிரி மேய்ஞ்சிட்டு போயிடுவேன். இல்லை அப்படின்னு சொன்னால் காலையில் ஒரு எக்ஸாம்பிள், ஒரு 2 பூ 3 பூ 5 பூ போட்டிங்கன்னா 5 பூ கூட எடுத்துக்கோங்க. மதியம் ஒரு 5 பூ, சாயந்தரம் ஒரு 5 பூ, 2 பூனா 2 பூ கூட நீங்கள் அந்த காம்பினேஷன் கூட எடுத்துக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ பிடிக்குமோ அவ்வளோ எடுத்து என்ன பண்ணுறீங்கன்னா, காலை, மதியம், சாயந்தரம் வெறும் வயிற்றில் சாப்பிட்டு வாங்க. பச்சையாக நல்லா கழுவிட்டு பச்சையாக சாப்பிட்டு வாங்க, சுத்தம் பண்ணிவிட்டு. இது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நல்லா தூய்மையாக இருக்குது, அப்படியே சாப்பிட்லாம். இதோடு சேர்த்து நல்லா புரிஞ்சுக்கோங்க, பிபி இருக்கிறவங்க காலையில் 2-3 வெண்டைக்காய் இல்லை 5 வெண்டைக்காய் கூட பச்சையாகவே கடிச்சு மேட்டு சாப்பிட்லாம், அதனுடைய தோல் சதவீதையோட. மதியம் 2-3 வெண்டைக்காய், 5 வெண்டைக்காய், சாயந்தரம் 2-3 வெண்டைக்காய் சாப்பிட்டு வரலாம். அதே மாதிரி சொரக்காய் ஒரு நாளைக்கு 2 முறை எடுத்துகிட்டு வரலாம். இப்படிதான் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா பிபி நார்மல் ஆகிடுங்க. ஏங்க, சாப்பிட்டு பாருங்கள். நான் சாதாரண வெண்டைக்காய், செம்பருத்தி பூ, சொரக்காய் தானே சொல்லியிருக்கேன். அதோடு நீங்கள் மாத்திரை போட்டு சாப்பிட்டு வந்து பாருங்கள். அப்புறமா நீங்கள் டெஸ்ட் எடுத்து பாருங்கள், சிஸ்டாலிக் எவ்வளோ இருக்குது, டைஸ்டாலிக் எவ்வளோ இருக்குதுன்னு. ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். பார்த்தாங்க, சிஸ்டாலிக்கு பார்த்தீங்கன்னா 100, 110 வந்துடும். டைஸ்டாலிக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 75, 80, 82 அது மாதிரி வரதெல்லாம் நிறைய பேர் இருக்குது. 80, 75, 76, 80, 82, 83 வரதெல்லாம் நிறைய பேர் இருக்காங்க. அதுக்கப்புறம் உங்கள் மருத்துவரின் ஆலோசனைப்படி நீங்கள் அந்த மருந்தினுடைய அளவை டோஸை குறைச்சிக்கலாம். இது அழகாக சாப்பிட்லாம். இங்கே பாருங்கள், நல்லா கொல கொல கொலன்னு இருக்குதுங்க, நல்லா சாப்பிட்லாங்க. இது ஆரோக்கியமாக இருக்கும்.
ஆனால் நம்ம சாப்பிட மாட்டோம். வெண்டைக்காய் டேஸ்ட் இருக்குது, புளிப்பு இல்லை, கசப்பு இல்லை, இனிப்பும் இல்லை, வெண்டைக்காய் டேஸ்ட்டில் கொல கொல கொலன்னு இருக்குது. ஏங்க ரொம்ப சிம்பிளுங்க. உங்கள் வீட்டு பிள்ளையாக நினச்சி சொல்கிறேன். நம்ம ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் இயற்கையோடு சேர்ந்து வாழணுங்க. இயற்கையோடு சேர்ந்து வாழ்ந்தால் நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியமாக இருக்கலாங்க. பிபின்றது ஒரு நோயை பார்க்காதீங்க, அது இடையில வந்ததுங்க, இடையில போயிடும். சரிங்களா? அதனால் இந்த கண்டென்ட்டை பொறுத்தவரை நான் என்ன சொல்ல வரேன்னா, பிபி இருக்குது, கவலையப்பட வேண்டாம். இது மாதிரி செம்பருத்தி பூவை சாப்பிடுங்க. கொலஸ்ட்ரால் அதிகமாக இருக்குது, செம்பருத்தி பூவை சாப்பிடுங்க. மனசு அமைதியாக இல்லை, செம்பருத்தி பூவை சாப்பிடுங்க. முடி வளர்ச்சிக்கு செம்பருத்தி பூவை சாப்பிடுங்க. அழகாக இருக்கணும், செம்பருத்தி பூவை சாப்பிடுங்க. வெயில் சுட்டரிக்குது பாருங்கள், வெயில் கீழே தான் நின்று பேசிட்டுருக்கிறேன். வெயில் சுட்டரிக்குது, செம்பருத்தி பூவை சாப்பிடுங்க, உடல் குளிர்ச்சியாக்கும். இப்படி அனைத்து வகையான பிரச்சனைக்கும் செம்பருத்தி பூ ஒரு அற்புதமாக வேலை செய்யும். இருதயத்துக்கு அற்புதமாக வேலை செய்யும், நோய் எதிர்ப்பு சக்திக்கு அற்புதமாக வேலை செய்யும். கடைசியாக இந்த கண்டென்ட்டை பொறுத்தவரை நான் என்ன பேசுகிறேன்னா, பிபிக்கு அற்புதமாக தீர்வளிக்கக்கூடிய ஒரு அற்புதமான தீர்வை சொல்லியிருக்கேன். கடைப்பிடிச்சு பாருங்கள், நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியமாக வாழுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எல்லாருக்கும் லைக் பண்ண மறந்துடாதீங்க. மீண்டும் ஒரு அருமையான பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் குடும்பத்தில் ஒருவனாக உங்கள் அன்பு சகோதரன் ஹரிதாஸ். நன்றி, வணக்கம்.